வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு நீங்கள் இடைப்பட்டு பேசுகிறப்பா, எங்கள் வாழ்க்கையிலே இந்த மே மாதத்திலே செய்ய வேண்டிய ஆண்டவரே ஸ்தோத்திரமையா காரியங்கள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர். தேவனுடைய நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதற்கு ஏறி சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, சங்கீதம் 65:2 வசனத்தை நாம் வாசிப்போமானால், நம்முடைய தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். ஆமென். நம்முடைய தேவன் யார்? ஜெபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிறவர். இங்கே அன்னாள் ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பிக்கிறார். இந்த சமூகத்திலே மன்றாட்டி கேட்டுக்கொண்டு வெகு நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் செய்கிறதான ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 11வது வசனம். என்ன சொல்றா? தேவனே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார் என்று சொல்றார். ஆண்டவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறான், ஒரு ஆண் பிள்ளையை எனக்கு நீ கொடுத்தார் என்று. பிள்ளையை கேட்கல, ஆண்டவரிடத்தில் குறிப்பாக அவர் கேட்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம கூட ஆண்டவரிடத்தில் குறிப்பாக கேட்கணும். அதை கர்த்தர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பார். உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணணும் இல்லையா? இப்போ நம்ம படிக்கும் பொழுது, பைபிள் படிக்கும்போது சில வார்த்தைகளை நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணணும். இது கர்த்தர் பேசுனது அப்படின்னு சொல்லி அதை முக்கியப்படுத்தணும். அதுபோல் ஜெபத்தில், விண்ணப்பத்தில் அந்த வார்த்தையை நாம் முக்கியப்படுத்தி கர்த்தரிடத்திலே நாம் அதை கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பதில் தருவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. நம்முடைய தேவன் யார்னா, நம்முடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அல்லேலூயா. இல்லையா? சிறுமை பட்டிருக்கிறவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒரு சமயம் ஒரு கல்லறினாலே அகப்பட்டு எரிகோவுக்கு போகிற வழியிலே அவன் குற்றுயிரான், கொலையுயிரான் அவன் வந்து விழுந்து கிடக்கிறான். அந்த பக்கம் ஒரு ஆசாரியர் பார்த்துட்டு போகிறான். அந்த பக்கம் இன்னொரு லேவியன் வரான், அவனும் பார்க்கல. 3வது சமாரியன் வரான், அவனை காய கட்டி அவனை கொண்டு போய் சத்திரத்தில் கொண்டு போய் விடுகிறான். சிறுமையாக இருக்கிறவங்களை இல்லையா,
யாரும் கண்ணோக்கி பார்க்க மாட்டாங்க. சிறுமைப்பட்டவர்களை தாசனப்படுத்துவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் அப்படி அல்ல. இங்கே அண்ணால் சொல்றா, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, ஏலோயா, அவர் மேலே இருந்தாலும் அவர் எதை பார்க்குறாரு? நம்முடைய சிறுமையை, தாழ்மையை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கண்ணோக்கி பார்த்து உடைய அடியானை மறவாமல் நினைத்தருளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறக்க மாட்டார் கர்த்தர். நம்மை மறக்காமல் அவர் எப்போதும் உள்ளக்கரத்திலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்படி சிறுமைப்பட்ட அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். இந்த 13வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, அன்னாள் அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன்னை விட்டு விலகு என்றான். அங்க ஏலி வந்து அவளை குறித்து ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி, ஏன் இந்த மாதிரி குடிச்சிட்டு ஆலயத்துக்கு வர, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் குறிச்சவங்க மனம் திரும்பிடுறாங்க, குடியை விலகிட்டாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் குடிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஆசாரியன்னு சொல்கிறார். அவன் இந்த ஏலி இந்த அண்ணால இவ்வளோ நேரம் விண்ணப்பம் பண்ணுறான். உதடு மட்டும் அசையுது, ஆனால் சத்தமே வரல. அவன் என்னமோ குடிச்சிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவள் ராங் கான்க்ளூஷன். பாருங்க, அவளே ஒரு மனக்லேசமான ஸ்திரீ. அவள் விண்ணப்பம் பண்ணும்படியாக ஆலயத்துக்கு வர ஏழை இடத்துலையும் கூட பாருங்க, சரியான அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள முடியல. சில நேரங்களில் நம்மோடு கூட இருக்கிறவங்க கூட நம்மளை என்ன பண்ண முடியும், புரிந்து கொள்ள மாட்டாங்க. இல்லையா? நம்ம நல்லது செய்தால் கூட அதை தவறாக நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இல்லையா? ஆமாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், வேலையில், மற்ற இடங்களில் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆலயத்தில் கூட அது காணப்படுகிறது. தவறாய் புரிந்து கொள்ளுகிறது. செய்யாத ஒரு காரியத்தை தவறாய் செய்ததாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும்போது அண்ணால் சொல்றா, அண்ணால் பிரதியுத்தரமாக 15வது வசனம், அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை வேலையான மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலோ தேசத்தினாலோ இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். பாருங்க, இங்க அண்ணால் பிரதியுத்தரம் சொல்றார், அப்படியல்ல என் ஆண்டவனே என்று ஊழியக்காரரை பார் சொல்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்றார். கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை நான் என்ன பண்ணிட்டேன், ஊற்றிவிட்டேன்.
என்று சொல்கிறார். நான் மதுவை ஊற்றல, என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இல்லையா? அப்போ தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை ஊற்றிவிட வேண்டும். நம்முடைய எண்ணங்களை, கிளேசங்களை தண்ணீரை ஊற்றுவது போல நம்ம என்ன செய்யலாம்? தேவ சமூகத்தில் நான் ஊற்றிவிட்டேன். ஆண்டவர் சமூகத்தில் எல்லாத்தையும் இதயத்தில் பாரத்தெல்லாம் நான் கொட்டிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் என் மனசில் இதெல்லாம் நான் கொட்டிட்டேன். அந்த மாதிரி இதயத்தில் இதெல்லாம் நான் ஆண்டு சமூகத்தில் ஊற்றி எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக நான் சொல்லிட்டேன். இல்லையா? அவ்வளோ கம்ப்ளீட்டாக சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, அவள் கர்த்தருடைய சந்நிதியில் 12வது வசனத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர் கவனிக்கணும். விசுவாசிங்க என்ன செய்கிறாங்க, எப்படி ஜெபிக்கிறாங்க, ஒழுங்காக வராங்களா? கர்த்தருடைய சத்தத்தை காலில் பாஸ்டர்மா சொன்னாங்க, இன்னைக்கு கூட ஆண்டவருடைய குரலை நான் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்ட்டு. நீங்கள் உங்கள் ஆண்டவருடைய குரலை கேட்க பழகணும். காலையில் கர்த்தருடைய குரல் வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த அதிகாலையில் கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவன் பேசுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது இவர் தன்னுடைய வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்தார். ரொம்ப நேரம், எவ்வளோ நேரம் தெரியல, 3 மணி நேரமா, 4 மணி நேரமா, 5 மணி நேரமா, ரொம்ப நேரம் விண்ணப்பம் பண்ணுறார். அதுதான் நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுறது? போர் அவுட், ஊற்றுவது. சும்மா 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுறதுலாம் இல்லை. அதாவது எப்படின்னா, ஒரு சம்பவத்தை கேட்டேன். ஆப்பிரிக்கா தேசம் என்று நினைக்கிறேன். அதில் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணால் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவ பிரசன்னம் அவங்க இருதயத்தை முழுமையாக ஆட்கொண்டு அப்படியே நிரப்புகிற அளவு வரைக்கும் அந்த ஜெபத்தை ஜெபித்துட்டே இருப்பாங்க. தேவ பிரசன்னம் ஆட்கொண்டு கொண்டே இருக்கும். அந்த ஆட்கொள்ளுகிற வரைக்கும், அது டைம் எடுத்து அந்த ஜெபம் வர வரைக்கும், அந்த நிறைவு வர வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுதான் ஜெபம், இருதயத்தை ஊற்றுவது. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அவருடைய வார்த்தையை கேட்டு ஏலி சொல்றாரு. அதற்கு ஏலி, சமாதானத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. பதில் வந்துருச்சு. ஆண்டவருடைய சத்தம் ஊழியக்காரர் மூலமா வந்துவிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்றோம். அப்போ பதில் வந்ததுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தா 18வது வசனம் படிங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அப்புறம் என்ன பண்ணலையா? மனசுல பாருக்கும் போது அதாவது என்ன சொல்லணும், அகத்தின் அழகு முகத்தில் தான் இல்லையா? அவன் பாரத்தோடு இருந்திருப்பாள், அழுகையோடு வந்திருப்பாள். அப்புறமா அந்த விண்ணப்பம் பண்ண பிறகு அதுக்கப்புறமா அவன் மனசில் இந்த பாரமெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அல்லேலூயா, அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டது. கர்த்தருக்கு பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆண்டவருடைய குரல் வரும் பொழுது நம்முடைய இறுதிய துக்கங்கள் மறைந்து விடுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும்.
அதுவரையிலும் அழுது கொண்டிருந்த அன்னாள் சொல்றா, 27வது வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். ம். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். எப்படி சொல்றா? நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி, நான் எதை கேட்டேனோ அதை கர்த்தர் என்ன பண்ணாரு? எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. நீங்க எதை கேட்குறீங்களோ அதை கர்த்தர் என்ன பண்ணுவார்? தருவார். கொடுப்பார். சோதனை எங்க கேட்டா தானே தரது, ஜபம் பண்ணா தானே. சோதரம் அந்த துக்கத்திலேயே வாழ்ந்து இருக்கிறீங்க, சுத்தின்னு இருக்கிறீங்க, அதே நினைச்சுட்டு இருக்கிறீங்க இல்லையா? வெளியே வாங்க. ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் நீங்கள் சுற்றின்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, அந்த வட்டத்தை விட்டு வெளியே வா, நான் உனக்காக நான் கேட்க ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னுடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றேன். நான் வல்லவர் இல்லையா? ஆண்டவர் சொல்ல, அது போல எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், விண்ணப்பத்தை நம்ம கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது கர்த்தர் அதை எனக்கு தந்தருவார் என்று சொல்லி விசுவாசிப்பது தான். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் இல்லையா? அவிசுவாசம் கிடைக்குமா? சந்தேகப்படுகிறதுனால அவன் காற்றினால் அலைப்படுகிற அலையை போல இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தரிடத்தில் ஒன்றும் அவன் கேட்காதிருப்பானாக. அப்படி அல்ல, இல்லை, இந்த அன்னாளை போல என் இருதயத்தை நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவர் சமூகத்தில் நான் ஊற்றி நான் ஜெபிப்பேன். கர்த்தர் என்னை கேட்ட விண்ணப்பத்தின்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. இதுதான் சாட்சி. நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், கர்த்தர் அது எனக்கு தந்தருளினார். இது போல உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் இருக்கலாம், ஆனால் தேவன் அது எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கின்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவர் சொல்றாரு பாருங்க, 2ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அவர் சிறுவனை குழியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் சூட்சகரத்தை வைத்தார். பூச்சக்கரம் இந்த பூச்சக்கரம்னா எனக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்துச்சு. அப்போ பூச்சக்கரம்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு, பூச்சக்கரம்னா பூமி, அதுதான் பூச்சக்கரம். அந்த பூச்சக்கரத்தை அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இங்கே பார்க்கணும், அவர் சொல்றா, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து, புழுதின்னு சொன்னால் மண்ணு, அதிலிருந்து மனுஷனை எடுக்கிறாரு. எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். நம்மெல்லாம் எப்படி இருக்கிறோம்? குப்பை தான் இல்லை, ஒடுங்கல் வேறு நத்தி. தேவனுக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை. அவர் தான் அவர் எடுத்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் அவர் பண்ணுகிறார். எவ்வளோ ஒரு உயர்த்தர் தேவன் கொடுக்கிறார் பாருங்க. ஆக்சுவலி அண்ணால் சிங்காசனத்தில் போய் உட்காரல, சிங்காசனத்தில் போய் உட்காரல. அவர் எதை சொல்ல வரா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி நான் தாழ்த்தப்பட்ட குப்பையை போல மிதிக்கப்பட்டேன், தாழ்த்தப்பட்ட மண்ணை போல நான் மிதிக்கப்பட்டேன். ஆனால் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுத்தபடினால எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக என்னை கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அதான் அர்த்தம்.
இல்லையா? அப்போ நீங்களும் கூட விண்ணப்பம் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் முன்பாக நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுவார்? உயரத்தில் தேவன் வைப்பார். அதுக்கு முந்தின வசனம் படிச்சீங்கன்னா 7வது வசனத்தில் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் எல்லாமே அவர் தான். புரியுதா? தான் ஐஸ்வர்யமாகிறவரும் அவர் தான். அவர் அதாவது அவர் தாழ்த்துகிறவர் அவர் தான், உயர்த்துகிறவரும் அவர் தான். புரியுதா? அப்புறம் கொஞ்சம் என்ன லிஃப்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னு என்ன கொஞ்சம் என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இல்லையா? ஆண்டவர் தான் நம்ம என்ன பண்ண லிஃப்ட் பண்ணணும், தூக்கணும், உயர்த்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்த்த நினைச்சிட்டா எல்லாரும் போட்டு அவனை போட்டு அமுக்குனாலும் கூட ஸ்ப்ரிங் மாதிரி அப்படியே பம்ப் ஆகி அப்படியே மேலே வந்துடுமா. அதான் கர்த்தர் செய்யுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பானவர்களே, கர்த்தர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமாய் இருக்கின்றார். ஐஸ்வர்யமாகவும் தரித்திரராகவும் அவர் தான். அவருடைய சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக கர்த்தருக்கு இந்த சிறுமைப்பட்ட இந்த அண்ணாலை கர்த்தர் உயர்த்தி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் அவர் பொருத்தனை பண்ண ஒரு ஆண் பிள்ளையை நீ கொடுத்தா அவன் வாழ்க்கைலாம் உங்கள் ஊழியத்துக்கே நான் என்ன பண்ணிடுறேன், நான் கொடுத்துட்றேன், ஆலயத்தில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பொருத்தனை பண்ணால், அதே போல் அந்த பிள்ளையை கொண்டு ஏழு இடத்துல விட்டார். ஆனால் அந்த பிள்ளையை அந்த ஆலயத்தில் விட்ட பிறகு அவருக்கு கர்த்தர் அவங்களை கர்த்தர் மறக்கலை. அதுக்கு பதிலாக எத்தனை பிள்ளையை கொடுத்தார் கர்த்தர்? கொஞ்சம் குட். அந்த வசனத்தை படிச்சுட்டு நம்ம முடிச்சிடலாம். 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், 20, 21 படிங்க. 20, 21. ஏலி எல்கானாவையும் மனைவியும் ஆசீர்வதித்து இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு பதிலாக கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் திரும்பி போய் பாருங்க, அந்த பிள்ளையை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்த பிறகு அந்த ஏலியாகி ஆசாரியர் சொல்றாரு, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக அப்படின்னு சொன்ன பிறகு அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பத்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றார். மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுச்சு? ஒன்று தான் கொடுத்தார். ஆனால் ஆண்டவர் வேலை கொடுத்தாரு. அவர் யாருக்கும் கடனாளி கிடையாது. கர்த்தருக்கு என்று நீங்கள் கொடுக்கும் பொழுது, பொருத்தனை செய்யும்போது உங்களை அவர் உங்களுக்கு கடனே வைக்கணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். நிறையவே கொடுப்பார், அள்ளி கொடுப்பார். மற்றவங்களாம் அளந்து கொடுப்பாங்க. ஆண்டவர் கொடுக்கறது அப்படி இல்லை, அள்ளி கொடுக்குற தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆண்டவர் சோதனை கொடுத்தா நமக்கு என்ன காசுலாம் குறைஞ்சிடுமோ, நம்முடைய வீடெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுமா, அப்படிலாம் ஆண்டவர் யாருக்கும் வைக்கிறதே கிடையாது. அது மனுஷன் நினைக்கிறது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் சொல்லுறது என்னன்னு தெரியுமா? கர்த்தருக்கென்று கொடுக்கிறவர்கள் தரித்திரம் அடையா, வாரி இறைத்து அவர்கள் திருப்தி அடைந்தார்கள்.
பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு. கேட்டீங்களா? பணத்துக்காக சொல்ல வரல, ஆனால் நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்முடைய செய்கைகள் மாறணும், நம்முடைய நோக்கங்கள் மாறணும். நாம கர்த்தரை சாரணும், கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கணும். அவிசுவாசம் தான் இப்படிப்பட்ட காரியங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கும். ஆனால் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்க நீதிமான், நீங்க அறிஞ்சிருக்கணும், இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கணும். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கிடும், வாழ வைக்கும், சமாதானத்தை கொடுக்கும், உயர்த்தும். சத்துருக்களுக்கு முன்பாக உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுப்போம். நீ விதைக்கவே இல்லைன்னா எங்க அறுவடை வரும்? ஒன்றும் கிடைக்காது. இல்லையா? பாருங்க, அண்ணால் அவ்வளோ 10 வருஷமா அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் முதல் குழந்தைய அப்படி கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த அந்த குழந்தைய, இல்லையா, விண்ணப்பம் பண்ணி எடுத்த அந்த குழந்தைய ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றா? காணிக்கையா? குழந்தை யாராவது காணிக்கை கொடுப்பீங்க? அதுவும் கஷ்டம் பெற்றெடுத்த. நீங்க ஆபிரகாம கூட பாருங்க, ஆபிரகாம் சொல்றாரு, உன் ஏக சூதனும் நீ விரும்புகிற உன்னுடைய புத்திரனை எனக்கு கொண்டு வந்து மோரியா மலையில பலியிடு. அதுக்கு ஆபிரகாம் ஐயோ நோ சொன்னாரா? இல்ல. அதிகாலையில் எழுந்தாண்டு இருக்கு. எதுக்கு? ஈசாக்க பலியிடத்துக்கு. அதிகாலையில் எழுந்தான், எழுதுகொண்டு மோரியா மலையில பலியிடும்படி கத்தியை எடுத்தான். கர்த்தர் குரல் கேட்டுச்சு, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத. அல்லேலூயா. நீ ஏக சூதன் என்று பாருங்க, நீ எனக்கென்று என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்தபடியினால் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலத்தனை போல உன் சந்ததியை நான் உயர்த்துவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அவ்வளவு ஆசீர்வதிக்கிறவர். ஒரு பிள்ளைக்காக நான் கேட்டான், ஆனால் கடற்கரை மணலை போல கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுகிற நம்முடைய தேவன் அவர். உன் விண்ணப்பத்தை கேட்பார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ 3வது நாள் ஆலயத்துக்கு போவார். அன்பானவர்களே, நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தோடு போ. நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவானாக. ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். நீ எதை வேண்டி வந்தீங்களோ, எதை நினைச்சு வந்தீங்களோ, ஆமென், அந்த விஷயத்தில் தேவன் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார். நன்றியோடு ஸ்தோத்திரி.